பாதையில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை கட்டுப்படுத்துறதுல ஒண்ணும் தவறு இல்லையே. எப்ப கட்டுப்படுத்திருக்கணும்? மாதம்பட்டி காரு எப்ப ஜாய் கிறிஸ்டல்டா வீட்டுக்கு போய் நிக்குதோ அப்பவே நீங்க கட்டுப்படுத்திருக்கணுமே. மாதம்பட்டியோட சட்டை துணி எப்ப ஜாய் கிறிஸ்டல்டா பெட்ரூம்ல தொங்குதோ அப்பவே நீங்க கட்டுப்படுத்திருக்கணுமே. அப்ப கட்டுப்படுத்தாம இப்ப என்ன கட்டுப்படுத்துறீங்க நீங்க? அப்ப சொத்துக்குனா மட்டும் நீங்க கட்டுப்படுத்துறீங்களா என்ன? சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், உங்க புருஷன் முதல்ல அங்க போறான்னு தெரிஞ்சுதான் என்னங்க எதுக்குங்க விடுறீங்க? அவங்க ஃபேமிலியே நான் சொல்றேன், ஸ்ட்ரைட்டாவே நான் கேக்குறேன். இந்த மாதிரி உங்க வீட்டு ஆளு அங்க போகுது, ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க வான் பண்ணி அவரை தட்டி தூக்கி இருக்க வேண்டியது தானே? எதுக்கு அங்கெல்லாம் போற? தேவையில்லாம நேம ஸ்பாயில் பண்ணிடாத. பாரம்பரியமான குடும்பம், இந்த மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப போய் கேவலமா இருக்காரு. சுதி தரப்புல இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு பெண்ணு, அவங்க எந்த அளவுக்கு ஒரு கணவனை, அதுவும் இவர்தான் அந்த குடும்பத்தோட மூலாதாரம், இவர்தான் சம்பாதிக்கிறவரு, எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திட முடியும் நீங்க நினைக்கீங்க மேடம்? கட்டுப்படுத்துற இப்ப எப்படி கட்டுப்படுத்துறாங்க? இப்போ இது பட்டது மீடியாக்கெல்லாம் போயிடுச்சு, இன்னும் நமக்கு பேரும் புகழும் இன்னும் கெட்டு போய்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில இவரை வந்து பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவரை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு சூழ்நிலை கைதி. நீங்க வந்து